பெரிய பாவம் நினைச்சு கொண்டிருக்கிறது. ஜினாவுடைய பாவம், களவெடுத்தா பெரிய பாவம், வட்டி எடுத்தா பெரிய பாவம், தொழுகையை விட்டா பெரிய பாவம். இதைத்தான் நாங்க பெரிய பாவமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனா நான் சொல்ல போற பாவம் எல்லாரும் நினைச்சு கொண்டே ஒரு சின்ன விஷயம் இல்ல சகோதரர்களே, இல்ல தாய்மார்களே, ஆக பெரிய பாவம் இதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முஸ்னத் அஹ்மத் என்ற கிதாபுல பதிவு செய்யப்படுது, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுடைய இரவிலும் அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு உயர்த்தப்படும். அல்லாஹ் எல்லாரையும் மன்னிப்பான். தாய்மார்களே, சகோதரர்களே, எல்லாரையும் அல்லாஹ் மன்னிப்பான், ஒரு மனிதனை தவிர. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், ஃபலா யுக்பலு அமலு காத்திஇ ரஹ்மி. எந்த மனிதன் இரத்த பந்தத்தை துண்டித்து உலகத்துல வாழ்றானோ அந்த மனிதனும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இன்னைக்கு என்ன சமூகத்துல சாதாரண பாவமாக இருக்கு. இந்த பாவம் லேசான விஷயம் இல்ல சகோதரர்களே. அல்லாஹ்வே மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்ட்ட இந்த மனிதனுடைய பட்டோல கொண்டு போய் கொடுக்கப்படும். அல்லாஹ் சுருட்டி வீசிடுவான். யார் இரத்த பந்தத்தை உலகத்துல துண்டிச்சு வாழ்றாங்களோ, யார் குடும்ப உறவை துண்டிச்சு வாழ்றாங்களோ, அல்லாஹ் இந்த மனிதனுடைய அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டான். 30 வருஷம் நோன்பு பிடிக்கட்டும், 20 வருஷம் நோன்பு பிடிக்கட்டும், 50 வருஷம் வாழ்ந்த 50 வருஷம் நோன்பு பிடிச்சிருக்கட்டும், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு இந்த மனிதனுடைய பட்டோலை கொண்டு போனா அல்லாஹ் அந்த மனிதனுடைய பட்டோலையை தூக்கி எறிஞ்சிடுவான். அல்லாஹ் எப்படி நன்மையை கொடுப்பான்? நோன்பு குடும்ப உறவை பிரிஞ்சு நடந்த நிலைமையில எந்த மனிதன் நோன்பு பிடிக்கிறானோ அந்த மனிதனுக்கு எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை, எந்த ஒரு நன்மையும் வழங்கப்பட மாட்டாது அந்த மனிதனுக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, லேசான விஷயம் இல்லை. அல்லாஹ் 3 இடத்துல குர்ஆன்ல சபிக்கிறான் இந்த மனிதனை. 3 இடத்துல குர்ஆன்ல சபிக்கிறான். சூரத்துல் பக்ரா சொல்றான் அல்லாஹ், உலாயிக ஹுமுல் காசிரூன். எந்த மனிதன் உலகத்துல இரத்த பந்தத்தை துண்டித்து நடப்பானோ அந்த மனிதன் நஷ்டமடையட்டும். அல்லாஹ்வுடைய பதுவா சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பதுவா தாய்மார்களே. முதலாவது இடம். 2வது இடம் சூரத்து ராத். சூரத்து ராத் என்றாலே இடி. அர்த்தம் என்ன? இடி. அந்த இடியுடைய அத்தியாயத்துல அல்லாஹ் இடி போன்ற வசனத்தை இறக்குறான். உலாயிக லஹுமுல் லஅனது வலஹும் சூஉல் தார். அல்லாஹ் சொல்றான், இந்த மனிதன் உலகத்துல இரத்த பந்தத்தை குடும்ப உறவை துண்டித்து நடப்பார்களோ நீங்க நாசமா போங்க. இதை விட ஒரு பதுவா வேணுமா? கண்ணியத்துக்குரிய விஷயம். சின்ன விஷயத்துக்காக நாங்க எல்லாரும் கோபித்துக் கொண்டே இருக்கிறோம். சின்ன விஷயம், மகன் வாப்பாவோட பேசுறல்ல, மகள் வாப்பாவோட பேசுறல்ல, மகள் உம்மாவோட பேசுறல்ல, மகள் அப்பாவோட பேசுறல்ல. சின்ன விஷயம் சகோதரர்களே. சின்ன ஒரு விஷயம் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கும், ஆனா பேசுறல்ல. அல்லாஹ்ட பதுவாவை சம்பாதிச்சு கொண்டிருக்கிறாங்க. ரமதானுடைய மாதம் வந்தும் ஈகோ விட்டு கொடுக்கல மன்னிப்பு கேட்கிறதுக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும் எங்களெல்லாம். 3வது அத்தியாயம், 3வது பதுவா. அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் முஹம்மத், ஃபஅஸம்மஹும் வஅமா அப்சாரஹும். அல்லாஹ் சொல்றான், எந்த மனிதன் உலகத்துல இரத்த பந்தத்தை துண்டித்து நடக்கிறார்களோ உங்களை அல்லாஹ் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் மாற்றுவான். அல்லாஹ்வுடைய பதுவா. யார் உலகத்துல இரத்த பந்தத்தை குடும்ப உறவை துண்டிச்சு நடக்கிறாங்களோ அவளை அல்லாஹ்
குருடர்களாக மாற்றுவான், செவிடர்களாக மாற்றுவான். அல்லாஹுடைய வாக்கு சகோதரரே, அல்லாஹுடைய பதுவா பயந்து கொள்ளணும். கொஞ்சம் எத்தனை வருஷம் உலகத்துல வாழ போறோம்? போன ரமதான்ல ஈந்தவங்க இந்த ரமதான்ல இல்ல. அடுத்த ரமதான் நான் என்ன உத்தரவாதம் அடுத்த ரமதானுக்கு இருப்பேன்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கணும். அல்லாஹ் சந்தர்ப்பங்களை நாளுக்கு நாள் தந்து கொண்டே இருக்கிறான். இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தலன்னு சொன்னா எங்களை மாதிரி நஷ்டவாளிகள் யாருமே உலகத்தில் இல்லை. புகாரியுடைய ஹதீஸ், இந்த 2 ஹதீஸை சொல்லி முடிச்சு கொள்கிறேன் சகோதரி. புகாரியுடைய ஹதீஸ் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉ ரஹீம். எந்த மனிதன் உலகத்தில் இரத்த பந்தத்தை துண்டித்து நடப்பானோ அந்த மனிதன் சுவர்க்கம் நுழைய மாட்டான். அவன் 50 வருஷம் தொழுதிருக்கேலும், 50 ஹஜ்ஜி செஞ்சிருக்கேலும், 50 உம்ரா செஞ்சிருக்கேலும், கனெக்ஷன் பிழையாயிருக்கு. நோன்பு நோட்கட்டும், சுவர்க்கம் இல்லை. உறவு முறையை துண்டிச்சு நடந்து அந்த குடும்ப உறவு பிரிஞ்ச நிலைமையில நோன்பு நோற்றா எங்கட நோன்புகள் அங்கீகரிக்கப்படுமா? கொஞ்சம் உள்ளத்துல கை வச்சு கேட்டுப்பாரு, கொஞ்சம் கேளுங்க. அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்காது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், ஹஜ்ஜத்துல் வதாவுல ஒரு பெரிய பயான் செய்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களோட வாழ்க்கையில ஒரு ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கையில 4 உம்ரா செஞ்சிருக்கிறாங்க. சொல்றாங்க ரசூலுல்லாஹ், ஒரு பெரிய சபை, 1,24,000 சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அந்த சபையில சொல்றாங்க, இந்த கூட்டத்துல எந்த மனிதன் உறவு முறையை துண்டிச்சு இருக்கிறானோ அல்லாஹ்வுக்காக இந்த கூட்டத்தை எழுப்பிட்டு போயிருங்க, அல்லாஹ்வுக்காக எழுப்பிட்டு போயிருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, சஹாபாக்கள் பார்க்கறாங்க, ஒருத்தரும் எழுதிட்டு போவல. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால ஃபல்யகும் மின்னா சொன்னாங்க, எழுப்பிட்டு போங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால வரஜுலும் மின்னா குஸல் கௌம், தூரத்திலிருந்து ஒரு மனிதன் எழுப்பிட்டு போறாரு, ஒரு சஹாபி எழுப்பிட்டு போறாரு. எழுப்பிட்டு போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு பின்னால அந்த சபைக்கு வந்து குந்திட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால அந்த சபைக்கு வந்து உட்கார்ந்துட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க, முன்னோக்கி கூப்பிடுறாங்க, இங்க வாங்க, எங்க எழுப்பிட்டு போனீங்க சபையில இருந்து? யா ரசூலல்லாஹ், நீங்க ரத்த உறவை துண்டிச்சாக்கள் இந்த சபையை விட்டு எழுப்பி போக சொன்னீங்க, என்னுடைய சாட்சியோட நான் பேசுறல்ல. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அவளை துண்டிச்சு நடக்கல, சாரமெத்னி, என்னத்தான் அவ துண்டிச்சு நடந்தா, அவத்தான் என்னோட கோபிச்சா, அதனால நான் போயிட்டு அவளோட சேர்ந்துட்டு வந்துட்டேன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, நல்ல விஷயம் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உம்மத்துக்கு ஒரு நியூஸை கொடுத்தாங்க, முழு உம்மத்துக்கும் ஒரு நியூஸை கொடுத்தாங்க. அலா, நீங்க எல்லாம் அறிஞ்சு கொள்ளுங்க, நன்றாக உள்ளத்துல பதிஞ்சு கொள்ளுவோம். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், லா தன்சிலுர் ரஹ்மத அலா கௌமின் ஃபீஹி காத்திஉர் ரஹம். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஒரு கூட்டத்துல, ஒரு உதாரணத்துக்கு இந்த 10 பேஜஸ் எடுத்துக்கொள்வோம், இந்த 10 பேஜஸுக்குள்ள 99% ஆட்கள் வந்து உறவு முறையை பேணி நடக்கிறாங்க, குடும்ப பந்தத்தோட சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா 1%, ஒரு நபர் மட்டும் குடும்ப உறவை துண்டிச்சு இருந்தா அந்த கூட்டத்துக்கே சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இறங்காது. எவ்வளோ பெரிய பாரதூரமான விஷயம். கொஞ்சம் யோசிங்க சகோதரர்களே, கொஞ்சம் யோசிங்க தாய்மார்களே. நாங்கள் இன்றைக்கு எத்தனையோ பேரோட குடும்ப உறவை துண்டிச்சு வாழ்கிறோம், எத்தனையோ நபர்கள் இந்த பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ரமதான் வந்தும் இன்னும் மன்னிப்பு கேட்க, இன்னும் சேர்றதுக்கு தயார் இல்லைன்னு சொன்னா எங்களை மாதிரி நஷ்டவாளிகள் யாருமே இல்லை.
அவங்க தான் எங்களை துண்டிச்சு நடக்கிறாங்க. அதனால தான் இப்படியான கூட்டம் இப்படியான பாவம் செய்யும்னு சொல்லி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சில்மன் கதஅக், இதை சொல்லி முடிச்சு கொள்றேன். சில்மன் கதஅக் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நீங்க துண்டிக்கல்ல, உங்களை துண்டிச்சு நடக்கிறாங்க. உங்களை துண்டிச்சு நடக்கிறாங்க, நீங்க என்ன செய்யுங்க? சில்மன் கதஅக், நீங்க போயிட்டு சேர்ந்து நடங்க. உங்களை தான் துண்டிக்கிறாங்க, நீங்க போயிட்டு சேருங்க. வஅஃபு அம்மன் ஸலமக் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நீங்க அநியாயம் செய்யல, அவங்க தான் உங்களுக்கு அநியாயம் செய்றாங்க. வஅஃபு அம்மன் ஸலமக், நீங்க அநியாயம் செய்தவரும் மன்னிங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு ஏற்றி வச்ச நியூஸ். இதைத்தான் சஹாபாக்கள் உலகத்துல இப்படித்தான் வாழ்ந்தாங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், வஅஹ்சின் இலா மன் அஸாஅ இலைக், நீங்க அவங்களுக்கு கெடுதி செய்யல, அவங்க தான் உங்களுக்கு கெடுதி செய்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க? வஅஹ்சின், நீங்க நல்லது செய்யுங்க, அந்த மனிதனுக்கு நல்லது செய்யுங்க, நல்லது செய்யுங்க, அதனால உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே நாங்கள் என்ன செய்யணும்? ரமதானுடைய மாதம் வந்திருக்கு, எங்களோட நோன்புகள் அங்கீகரிக்கப்படணுமா? நாங்கள் என்ன செய்யணும்? இந்த பாவத்தை விட்டு தூரமாகணும். இந்த பாவத்தை விட்டு தூரமாக இல்லையா, எங்களோட நோன்புகள் எதுவுமே அங்கீகரிக்கப்படாது. எங்களோட நோன்புகள் எதுவுமே அங்கீகரிக்கப்படாது. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு எங்களோட நோன்புகளை எடுத்துக்கொண்டு போட்டா அல்லாஹ் சுருட்டி வீசுவான். ஏன்? பெரிய பாவத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். அதனால் நாங்கள் என்ன செய்யணும்? இந்த பாவத்தை தூரமாகணும். ரமதானுடைய